சீமா வந்து பாட்டிக்கு பால் எடுத்துட்டு போய் கொடுப்பா. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப குளிருது, நெருப்பு கொஞ்சம் இங்க வச்சுட்டு போ, ஆனா புகை மட்டும் இங்க இருக்கக்கூடாது, நெருப்பு காட்டிட்டு வெளில எடுத்து போய் வச்சிரு, எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வர நேரத்துல ரோகிணி சொல்றா, நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவ வந்து நெருப்பு வச்சுட்டு கொஞ்சம் கதகதப்பு ஆனவன அதுக்கப்புறம் வெளியில தூக்கி அதை வச்சுட்டு போயிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாட்டி வந்து கத்துறாங்க. ஒரு இருமல் சவுண்டா இருக்கு. அவங்க ரூம் ஃபுல்லாவே வந்து ஒரே புகையா இருக்கு. பதறி அடிச்சுட்டு எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் கேட்டா, இந்த மாதிரி வந்து சீமா வந்து இந்த மாதிரி புகை வச்சுட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே எல்லாரும் கண்ணா பின்னாடி சீமாவை திட்டிட்டு இருக்காங்க. இந்த கோவத்தோட ரோஹிணிகிட்ட போய் சீமா கேட்குறா, நான் உன்னை என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, புகை வந்து பாட்டிக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னேன்ல, அப்படி இருந்தும் நீ இப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரோஹிணி எவ்வளவுதான் சொல்றா நான் அப்படி பண்ணலன்னு. ஆனா சீமா ரொம்ப வந்து கண்ணா பின்னான்னு திட்டிடுறா. இதனால கோவமான ரோஹிணி, நான் மூத்த மருமகளா இருக்கேன்னு சொல்லிட்டு என் மேல எல்லாம் அன்பா இருக்காங்கன்னு உங்களுக்கு என் மேல பொறாம தானக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. இதை கேட்ட சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆன மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியா போவாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாக்குற பாட்டி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும். எப்படியோ இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த நெருப்பை வந்து ரோஹிணி வந்து வெளில தான் வச்சிருப்பா. பாட்டி வேணும்னே இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி வேணுங்கிறதுக்காக அந்த நெருப்பை வந்து அதோட ரூமுலாக்க வச்சுட்டு இவ்வளவு பெரிய டிராமாவை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா, கீழே ஃபுல் லிங்க் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.